மகாத்மா காந்தி ரொம்ப பிரபலமாக இருந்த தருணம் மும்பைல எல்லா இடங்கள்லயும் காந்தியை போன்று வேடமிட்டு அங்க இருக்கக்கூடிய வியாபாரங்கள் நடக்குமா. டீ கடையில இருந்து அங்க இருக்கக்கூடிய வியாபார மேடைகள் எல்லாமே காந்தியை போல வேடமிட்டு பார்க்கலாம். ஒரு முறை இவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருக்காரு. அங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் காந்தி வேஷம் போட்டிருக்காங்க. ஒரு 20-30 பேருக்கு மேல அங்க டீ விற்பவர்களாக இருக்கட்டும், பேப்பர் கொடுப்பவர்களாக இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய கடைக்காரர்களாக இருக்கட்டும், ஒரு 20-30 பேர் மகாத்மா காந்தி வேஷம் போட்டே இருக்காங்க. ட்ரெயின் ஏறி இருக்காரு. ட்ரெயினுக்குள்ள பார்த்தாக்க ஒரு 10-15 பேர் இவரை போலவே வேடமிட்டு அமர்ந்திருக்காங்க. டிடிஆர் நேரா இவரை மட்டும் சரியாக கண்டுபிடித்து இவரை வந்து வணங்கி, பாபுஜி எப்படி இருக்கீங்க, உடல் நலம்லாம் ஆரோக்கியமான்னு இவர்கிட்ட விசாரிச்சிருக்காங்க. இப்ப மகாத்மா காந்தி ஆச்சரியத்தோட கேட்டாராம், இத்தனை பேர் என்னை போல வேடமிட்டு இருக்காங்களே, ஆனால் நான் தான் காந்தி என்று எப்படி கண்டுபிடித்தீர்கள்னு டிடிஆர்ட்ட கேட்டிருக்காரு. அந்த காலத்துல இந்த சமூக வலைதளங்கள்லாம் இல்லாத காலம், போட்டோக்கள்லாம் இல்லாத காலம், நான் தான் காந்தின்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? டிடிஆர் வணங்கி விட்டு சொன்னாராம், இத்தனை பேர் இந்த ட்ரெயின்ல இருந்தாலும் கூட நீங்க மட்டும்தான் டிக்கெட் வாங்கிட்டு அமர்ந்திருக்கீங்க. உங்களிடம் மட்டும்தான் சத்தியம் இருக்கிறது, உங்களிடம் மட்டும்தான் நேர்மை இருக்கிறது, உங்களிடம் மட்டும்தான் இந்த பயணச்சீட்டு இருக்கிறது. மற்றவர்கள் எல்லாம் பயணச்சீட்டு இல்லாமல் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த டிடிஆர் சொன்னாராங்க. நல்லவர்களை போல் வேடம் அணிவது மிக மிக எளியது, ஆனால் நல்லவர்களை போல் வாழ்வது மிக மிக அரியது. நல்லவர்கள் போல் வேடம் அணிவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள், நல்லவர்களாக வாழ்வதற்கு ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள். அது நீங்களாகவும் நானாகவும் இருந்துவிட்டு போவோமே.